இதெல்லாம் இருக்குது. இங்கே மிக அழகாக தோழர் மரியாதைக்குரிய பேராசிரியர் கருணானந்தம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஆய்வில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கையிலே சொல்லி இருக்கிறதாக பத்திரிகைகளில் வந்து கொண்டிருக்கிற உண்மை கீழடியினுடைய காலம் என்ன அப்படின்றதான். கீழடி என்ற இன்றைய ஊரிலே நடந்த அகழாய்விலே ஒரு நகரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, பெரிய நகரம். அந்த நகரத்தின் காலம் என்ன என்று அவர் அந்த அறிக்கையிலே கொடுத்திருக்கிறார். அந்த நகரம் எப்பொழுது உருவாகி இருக்கும் என்றால் கிமு 800 இருந்து கிமு 500 வரை அந்த நகரத்தின் துவக்க காலமாக இருக்கலாம். கிமு 500 இருந்து கிபி 1ஆம் நூற்றாண்டு வரை அந்த நகரத்தின் வளர்ச்சி அடைந்த காலமாக இருக்கலாம். 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 3ஆம் நூற்றாண்டு வரை அந்த நகரம் நலிவுற்ற வீழ்ந்த காலமாக இருக்கலாம் என்று 3 காலத்தை குறிப்பிடுகிறார். இந்த காலம்தான் இவர்களின் பிரச்சனை அல்ல, இதில் இருக்கிற கருத்து தான் இவர்களின் பிரச்சனை. இவர்கள் காலகாலமாக ஒரு கதை விட்டு கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, அந்த கதையின் சங்கை பிடிக்கிற உண்மை கீழடியின் உண்மை. இதான் அழகா ஐயா சொன்னாங்க, அசோகர் காலத்தில் இருந்து தான் எழுத்து உருவாகி தென்னிந்தியாவுக்கு வந்துச்சு, வணிகம் உருவாகி தென்னிந்தியாவுக்கு வந்துச்சு, அரசாட்சி உருவாகி தென்னிந்தியாவுக்கு வந்துச்சு. எல்லாம் அசோகர் காலத்திலிருந்து. அசோகர் காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டு. அதில் இருந்து 600 ஆண்டு பின்னுக்கு போகிறது கீழடியின் வரலாறு மட்டுமே. அப்போ பதட்டமாகாமல் என்ன பண்ணுவாங்க, வேத காலத்தில் தான் எல்லாம் இருந்தது, வேதகால நாகரிகம் தான் எங்களின் நாகரிகம், வேதகால வரலாறு தான் எங்களின் வரலாறு, வேதகால பண்பாடு தான் உயர்ந்த பண்பாடு என்று இவ்வளவும் மூச்சு முட்ட சொல்லி கொண்டிருக்கிறது இந்த கூட்டம். வேத காலத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே செழிப்புற்ற ஒரு நாகரிகத்தினுடைய அடையாளமாக கீழடி இருக்கிறது என்ற உண்மையை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிரச்சனையாக தான் இந்த காலம்தான். இந்த கீழடி நாகரிகத்தினுடைய துவக்க காலமாக கிமு 800 கிமு 500 வரை 300 ஆண்டுகளாக அவர் முன்வைக்கிறார். இதை அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர் ஆய்வு பண்ணி அவருடைய குழு மட்டும் எழுதலை. இந்த ஆய்வில் 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தங்களது பங்களிப்பை செய்திருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இதற்கு சான்று கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் அங்கேயெல்லாம் பொருட்கள் அனுப்பப்பட்டு அவர்களிடமிருந்து கருத்துக்களை கேட்டு அவர்களிடமிருந்து சான்றுகளை வாங்கி இவர்கள் இணைத்திருக்கிறார்கள். அதில் முக்கியமாக 4 நிறுவனங்கள். ஒன்று பீட்டா ஆய்வகம், அமெரிக்காவிலே இருப்பது. 2 ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டியூட் பாண்டிச்சேரியில் இருப்பது. 3 டெக்கான் கல்லூரி புனேவில் இருப்பது. 4 ஏஎஸ்ஐயினுடைய வேதியியல் ஆய்வகம், ஒன்றிய தொல்லியல் துறையினுடைய ஆய்வகம். இந்த 4 நிறுவனங்களும் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த கூடுதல் அறிவியல் ஆதாரம் வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சர் கேட்குறார் இல்லையா, இந்த ஆய்வு நிறுவனங்கள் கொடுத்துருக்கிற ஆதாரம் இருக்கு இல்லையா, ஒன்றும் இல்லைங்க. பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் பாண்டிச்சேரி உங்களுக்கு தெரியும், அதனுடைய தாவரவியல் பகுதி தான் அவர்கள் ஆய்வு நடத்துகிறாங்க. மண்ணுக்குள் இருந்த மகரந்தங்களை அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். கீழடியில் அடி ஆழத்திலே இருந்து எடுக்கப்பட்ட மண் படிமங்களுக்குள் இருந்த மகரந்தங்களை அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த ஆய்வில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நெல் காட்டுப்பயிராக இருந்து அதற்கு பிறகு டொமஸ்டிக் பயிரிடப்படும் பயிராக மாறியது வரை கீழடியிலே சான்றுகள் கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள். நெல் காட்டுப்பயிராக இருந்தது, எல்லா பயிரும் காட்டுப்பயிராக தான் இருந்துச்சு, இயற்கையாக இருந்தது. அதற்கு பிறகு மனிதர்கள் அதை பயன்படுத்துகிற விலங்காக பயன்படுத்துவதை போல ஒவ்வொரு பயிரினத்தையும் அதே போல் தான் பயன்படுத்துகிறார்கள். காட்டுப்பயிராக நெல் இருந்த காலத்திலே இருந்து அது பயன்பாட்டுக்கு மனிதனால் பயிரிடப்படுகிற பயிராக நெல் மாறுகிற வரை கீழடியிலே உதாரணங்கள் இருக்கு. இது அறிவியல் பூர்வமாக ஆய்வகம் கண்டுபிடித்து சொல்லுகிறது. இதில் இருந்து பண்பாட்டு ரீதியாக இதற்கு உதாரணம் இருக்கானா இருக்கு. இன்னும் நீங்கள் இன்றைக்கும் கிராமத்துக்கு போனீங்கன்னா பல கிராமங்களில் பாரம்பரியமாக விவசாயம் செய்கிற பல கிராமங்களில் வயல்களில் குருவிகளையோ பறவைகளையோ நெல் பயிர் திங்கிற பொழுது விரட்ட மாட்டார்கள்.
நெல் எப்படி பயிரிடணும்னு, எந்த பயிர் பயிரிடணும்னு அதுதான்டா அந்த காலத்தில் நமக்கு சொல்லி கொடுத்துச்சு. அதை வரட்டாத அப்படின்னு சொல்லுவாங்க. அறுவடையினுடைய முதல் தானியத்தின் முதல் கொத்து பறவைக்கு வைக்கிற பழக்கம் இன்றும் தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் உண்டு. மனிதன் தனது நினைவை முழுமையாக அகற்றிவிட்டு அடுத்த தலைமுறைக்கு போவதில்லை. நன்றி உணர்ச்சியையும் அறிவு மரபும் எளிதில் அருந்து விடாது, அது வந்து கொண்டே இருக்கும். அதுதான் இந்த பாண்டிச்சேரியினுடைய பிரெஞ்சு இன்ஸ்டியூட்டினுடைய ஆய்வுகளில் வந்திருக்கிறது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்கான் கல்லூரி கீழடியிலே வந்து 6870 எலும்புகள் அமர்நாத் ராமகிருஷ்ணன் குழு எடுத்திருக்கு. 6820 எலும்புகள், ஒரு 12 பாலூட்டிகளினுடைய எலும்புகள், ஒரு 2 பறவைகளினுடைய எலும்புகள், எல்லாம் ஆடு, மாடு, காளை, நாய், பன்றி, வந்து மான், குதிரை, அரேபிய வளர்ப்பு குதிரை, இந்த எலும்பு உட்பட கிடைக்கிறது. இது எல்லாம் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுத்தான் வந்து இந்த உண்மைக்கு வருகிறார்கள். இந்த உண்மையில் இந்த உண்மையினுடைய பகுதி என்ன அப்படின்னா, நெல் காட்டு பயிராக இருக்குது. இந்த பயிரை உணவு சாப்பிடுவதற்கு நன்றாக இருக்கிறது, எனவே இதை பயிரிடலாம் என்று கொஞ்சம் கொஞ்சமாக பயிரிட்டு நெல் பயிர்கள் வளர்க்கப்பட்டு அதனுடைய தொடர்ச்சியாக வேளாண்மை வளர்ந்து நல்ல வேளாண் நிலமாக மாறி, வேளாண் சமூகமாக மாறி, வேளாண்மை வளர்ந்து உபரி உருவாகி, அந்த ஊருக்கு அந்த நகரத்துக்கு எவ்வளவு தேவையோ அதை விட அதிகமாக உற்பத்தி உருவாகி, அப்படி உபரி உருவானதால் அந்த உபரியை அடுத்த ஊருக்கு அல்லது அடுத்த நாட்டுக்கு விற்று வேறு பொருள் வாங்க முடியும் என்று வணிகம் உருவாகி, அப்படி வணிகத்தினுடைய அடுத்த கட்டத்திற்கு சென்று இந்த வணிகம் இந்த நிலப்பரப்பில் மட்டுமல்ல, அங்கே கிரேக்கத்திற்கு வரை வணிகம் பரவி, கிரேக்கத்தில் இருக்கிற ஜாடிகளும் கிரேக்கத்திலே இருக்கிற பொருட்களும் கீழடிக்கு இறக்குமதி செய்யப்பட்டு இவ்வளவு பெரிய செல்வ செழிப்பு உருவாகிற நகரமாக கீழடி என்ற நகரம் உருவானது வரையான காலத்தை இது குறிக்கிறது. அது காட்டுப்பயிராக நெல் இருக்கிற காலத்திற்கும் வணிகமும் உற்பத்தி உபரி பெருகி வணிகம் பெருகி கிரேக்கத்தோடு வணிகம் கொண்டு அங்கே இருக்கிற ஜாடியையும் மதுவையும் கிரேக்க குதிரைகள், அரேபிய குதிரைகளை இறக்குமதி செய்கிற அளவுக்கு ஒரு வணிகம் வளர்ந்த ஒரு காலம் வரை இருக்குல்ல, இந்த காலம் ஏறக்குறைய 700-800 ஆண்டு காலம். இந்த காலத்தை எலும்புகளிலிருந்தும் அல்லது பிற பொருட்களிலிருந்தும் எல்லா வகையிலும் உறுதிப்படுத்துகிறது இந்த நிறுவனங்களினுடைய ஆய்வுகள் முழுக்க. எனவே இவர்கள் பொத்தாம்பொதுவாக சொல்லுகிற விஷயம் இல்லை. கீழடியிலே வந்து நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அகநானூரிலே ஒரு கவிதை இருக்கிறது, 824வது கவிதை அகநானூற்றில். அதாவது ஒரு தேர் வேகமாக போகுது. அப்படி வேகமாக போகிற தேரினுடைய அந்த வட்ட சக்கரம் மணலை அறுத்துக்கிட்டு போச்சுன்னா, ஒரு மணல் வெளியில் போச்சுன்னா சர்ன்னு சுற்றிக்கிட்டு போகிற அந்த மணல் வெளியில் சுற்றிட்டு போகிற அந்த வட்ட சக்கரத்தினுடைய ஓசையும், இன்னொரு பக்கம் மரத்திருகையில் அரிசியை நெல்லை போட்டு வேகமாக அந்த திருகையை அறுத்தா வர்ற ஓசை இருக்குல்ல, நெல்லை சுற்றி மரத்திருகையில் சரசரன்னு இருக்கிற ஓசையும், ஒரு பெரிய வீரன் தேரை செலுத்துகிற பொழுது தேரினுடைய சக்கரம் மணலில் புதைந்து போகிற இந்த ஓசையும், நெல்லை மரத்திருகையில் போட்டு திரிக்கிற இந்த ஓசையும் ஒன்று போல் இருக்கிறது என்று அகநானூற்றிலே ஒரு கவிதை வருகிறது. இந்த கவிதை தான் நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இது ஒரு அறிவியல். தேர் கண்டுபிடிச்சு, சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டு, வணிகத்தின் பயன்பாடு உச்சத்துக்கு போய் ஒரு தேரை வேகமாக ஓட்டுகிற பொழுது எழுகிற மணல்குள்ளுகிற ஒரு ஓசையும், வீட்டு மரத்திரியிலே நெல்லை திரிக்கிற பொழுது வருகிற ஓசையும் ஒன்று என்று ஒரு கலை, ஒரு இலக்கியம் பதிவு செய்கிறது என்றால், அந்த சமூகத்தினுடைய வளர்ந்த நிலையிலே இருந்து பார்க்க இந்த உச்சமான நிலைதான் கீழடியினுடைய அந்த நகரம் உருவாகி இருக்கிற அந்த உயர்ந்த நிலை. அதற்கு பிறகு அந்த நகரம் வீழுகிறது என்று அவர் ஒரு காலத்தை சொல்லிக்கொண்டே போகிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கீழடியில் ஒரு கல்கோடாரி கிடச்சது. இன்னும் அந்த நாள் எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. கீழடியினுடைய அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் தோண்டிய 96 குழி அகழாய்வு குழி, அநேகமாக எல்லா குழியிலும்
அவரோடு சேர்ந்து இறங்கி ஏறிய பெருமை அல்லது அனுபவம் எனக்கு உண்டு. அந்த கல்கோடாரி கிடைத்த கண்டறியப்பட்ட அந்த நாள் மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரு நவீன கால நகரம் என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒரு நகரத்தில் ஒரு கற்கோடாரி கிடைக்கிறது. அது புதிய கற்காலத்தினுடைய ஒரு கற்கோடாரி. 20,000 வருஷத்துக்கு முன்னாடி அது பயன்படுத்தப்பட்ட புதிய கற்கால கருவி. அவன் இரும்பு கண்டுபிடிச்சிட்டான், தாயக்கட்டையை கண்டுபிடிச்சிட்டான், அவ்வளவு அழகான பொருட்கள் இருக்குது. இங்கே கற்கோடாரிக்கு என்ன வேலை? கற்கோடாரியை பயன்படுத்தியது அந்த நெல் காட்டுப்பயிராக இருந்த காலத்தில், அதுக்கு முன்னால் காலத்தில் 20,000 ஆண்டுக்கு அல்லது 15,000 ஆண்டுக்கு முன்பான ஒரு கற்கோடாரி ஒரு நவீன நகரமாக இருக்கிற கீழடி நகரத்தினுடைய வீடுகளுக்குள்ளே கிடக்கு, வீடுகளுக்கு கீழே கிடக்கு. அந்த கண்டறியப்பட்டதினுடைய விஷயத்தை அன்று இரவு முழுக்க நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். இது எப்படி, இந்த 20,000 வருஷ காலம் எப்படி அப்படின்னா ரொம்ப எளிமையானது. இன்றைக்கி நம்ம வீடுகளில் புகைப்படம் இருக்குல்ல, நம்ம தாத்தாவுடையது, அவங்க அப்பாவுடையது, அல்லது அதுக்கு முந்தைய நம்ம வீட்டினுடைய இங்கே இருக்கிற ஒரு உரலையோ அம்மியோ பார்த்திங்கன்னா 5 தலைமுறைக்கு முன்னாடி இருந்து நம்ம வீட்டில் இருக்கும். அப்படி பழைய தலைமுறையினுடைய நினைவாக அன்றைக்கு வாழ்ந்தவர்கள் அந்த கற்கோடாரியை வைத்திருக்கலாம். எந்த ஒரு சமூகமும் தன் சமகாலத்திலான காலத்தில் மட்டும் வாழுவதில்லை, அது இறந்த காலத்தின் பல்வேறு அடையாளங்களை தன்னகத்தே கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. எனவே கற்கோடாரி கீழடியிலே கிடைக்கிறது. அதற்கு பிறகு பழங்காலத்தினுடைய கருவிகள், அதற்கு பிறகு இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது, அப்புறம் விவசாயம் வந்துருச்சு. அதுக்கு பிறகு பல்வேறு விதமான பொருட்கள் கண்டறியப்பட்டு, அதற்கு பிறகு கருப்பு சிவப்பு பானைகள் பானைகளிலே கிறுக்கல்கள், கிராவிட்டி கோடுகள், கிறுக்கல்கள் அப்புறம் கிறுக்கல்களும் கோடுகளும் எழுத்துக்களும் உருவாகி, அப்புறம் கோடுகளே இல்லாமல் எழுத்துக்கள் மட்டுமே வந்த ஒரு முதிர்ந்த நாகரிகத்தை கீழடி அடைகிறது. இந்த வரலாற்று தொடர்ச்சி இவர்களை அசைக்க முடியாத உண்மையை நோக்கி நிறுவுகிறது. இதுதான் இவர்களுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக. இது நான் தாவரவியலாக இருந்தாலும் சரி, நாணயவியலாக 15 நாணயத்தை அந்த 2 வருஷத்தில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் எடுத்திருக்கிறார். 2 நாணயம் வெள்ளி நாணயம், 13 நாணயம் தாமர நாணயம். அதில் தான் பெருவழுதி என்ற சொல் கொண்ட நாணயம் இருக்கிறது, பெயர் கொண்ட நாணயம். பெருவழுதி என்ற மன்னனின் பெயர் சங்க இலக்கியத்திலே இருக்குது. நீ பீட்டாவுக்கு அனுப்புனாலும் நாங்கள் பாஸ் ஆகி நிற்போம், நீ எலும்பு ஆய்வு பண்ணாலும் எங்களது தொன்மை தேர்ந்து துலங்கும். நீ இலக்கியத்து பக்கம் நாணயத்தை எடுத்து கையில் வச்சா, இந்த பார் சங்க இலக்கியத்தில் எத்தனை இடத்துல பெருவழுதி என்ற நாணயம் இருக்குது. அது மண்ணடுக்கினுடைய 6வது அடுக்கில் 2400 ஆண்டுக்கு முந்தைய இடத்தில் பெருவழுதி என்ற நாணயம் இருக்குது. 2400 வருஷத்துக்கு முன்னாடியே எழுத்தை கண்டுபிடித்து எழுத்தை நாணயத்திலே உபயோகப்படுத்துகிற அளவுக்கு உலோகத்தை பற்றிய அறிவை உருவாக்கி, அந்த அறிவின் அடிப்படையில் வணிகத்தை செழிப்புற வைத்த ஒரு மனித வாழ்வை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். வெறும் புராண கதையை வைத்து பேசிக் கொண்டிருக்கிற, அதிகாரத்தின் மீது நிற்கிற ஒரு ஆணவத்தில் மட்டும் நீ பேசிக் கொண்டிருந்தால் உங்கள் ஆணவத்தை வீழ்த்துகிற வலிமை அறிவு சமூகத்துக்கு என்றைக்கும் உண்டு என்பதுதான் எங்களது வரலாறு முழுவதும் காட்டுகிற உண்மை. இது எல்லாம் கீழடியில் இருக்கு. எனவே தான் இந்த உண்மைக்கு எதிராக இவர்கள் இவ்வளவு தூரம் எழுந்து வருகிறார்கள். அதே போல கரிம வேதியியல் ஆய்வு. அமர்நாத் ராமகிருஷ்ணன் 88 கரிம மாதிரிகளை எடுத்தார் அந்த 2 வருஷத்தில். இந்த மாதிரியை அனுப்பி சர்வதேச ஆய்வகங்களுக்கு அனுப்பி அதனுடைய காலத்தை நிர்ணயிக்கணும். எவ்வளவு மாதிரிகளுக்கு இவங்க அனுமதி கொடுத்தாங்க தெரியுமா? வெறும் 2 மாதிரிக்கு மட்டும்தான், ஏஎஸ்ஐ 2 சாம்பிளுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்தாங்க. அதற்கு பிறகு அவர் 8 ஆண்டுகளுக்கு பிறகு 6 ஆண்டுகளுக்கு பிறகு ஆய்வை எழுதுகிற பொழுது கூடுதலாக ஒரு 6 சாம்பிளுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அப்புறம் தமிழ்நாடு அரசு ஒரு 10 சாம்பிளுக்கு உதவி செஞ்சது. அப்புறம் டெல்லியில் இருக்கிற இன்டர் யூனிவர்சிட்டி ஒரு 5 சாம்பிள் மாதிரிகளை இப்போ ஃப்ரீயாக அவங்க காசே வாங்காமல் செய்து கொடுத்தார்கள். இந்த 23 மாதிரிகளை வைத்துத்தான் அவர் எல்லா கால அளவையும் எழுதுகிறார். நண்பர்களே, எனவே இந்த அது எல்லா கோணங்களிலும் பார்த்தாலும் இதனுடைய எல்லா விஷயங்களும் இங்கே நான் ஏற்கனவே மீண்டும் மீண்டும் சொன்னதைப் போல அவன் கீழடியினுடைய காலம் அது இவ்வளவு பின்னுக்கு போவது என்பதும், இவ்வளவு பின்னுக்கு போவதற்கு எல்லா விதமான ஆதாரங்களும் சான்றும் இருப்பதும் இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட பிரச்சனையை இவர்கள் இன்றைக்கு எதிர்கொள்ளவில்லை, 8 ஆண்டுகளாக எதிர்கொண்டிருக்கிறார்கள்.
அதான் 2017 கீழடிக்கு அனுமதி கொடுக்க மறுத்ததிலே இருந்து நான் சொல்கிறேன். தொடர்ந்து மறுத்து கொண்டே வந்து இப்போ கடைசியாக வெளிப்படையாக விஷயம் பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது என்பதைப் போல இவர்கள் வெளியே வந்து கூடுதல் அறிவியல் ஆதாரம் வேண்டும் என்று அவர் வந்து கேட்குறார். நண்பர்களே, முதலே குறிப்பிட்டதைப் போல கீழடியினுடைய காலம் அல்ல, கீழடி சொல்லுகிற கருத்து தான் பிரச்சனை. கீழடி சொல்லுகிற கருத்து இவர்கள் சொல்வதைப் போல ஒரு வேத காலம்தான் அங்கே பழமையானது என்பதும், அல்லது ஐயா அவர்கள் சொன்னார்களே 2 நகர நாகரிகத்தை இந்திய வரலாற்றில் இதுவரை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒன்று சிந்துவெளி நகர நாகரிகம், மிகச்சிறப்பாக இந்த உலகினுடைய பழமையான நாகரிகங்களிலே ஒன்று. அதற்கான எல்லா ஆவணங்களும் சான்றுகளும் அங்கே இருக்கிறது. 2வது கங்கை சமவெளியிலே உருவான கிமு 6ஆம் நூற்றாண்டிலே உருவான குப்தர் காலங்களிலே உருவான அந்த ஜனபதங்கள் என்று சொல்லப்படுகிற 16 ஜனபதங்கள் பற்றிய 2வது நகர நாகரிகம். இந்த 2வது நகர நாகரிகம் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த காலத்திற்கு முந்தையதாக அல்லது இதே காலத்திற்கு சமமானதாக தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் நகரங்கள் உருவாகிவிட்டன. அதுதான் இன்னைக்கு பொருந்தலில் அல்லது வந்து ஆதிச்சநல்லூரில் சிவகலையில் கிடைக்கிற பல சான்றுகள். எங்கெல்லாம் தோன்றீங்களோ அங்கெல்லாம் சான்றுகள் கிடைக்கிறது. இது வெறும் தொல்லியல் சான்று மட்டுமல்ல, இலக்கிய சான்று, எழுத்து சான்று. வட இந்தியாவில் எங்கேயும் பானை ஓடுகளில் எந்த எழுத்துக்களும் அகழாய்வில் கிடைக்கல. தமிழ்நாட்டில் எங்கே அகழாய்வு படுத்தினாலும் பானை ஓடுகளில் நம்மால் எழுதியிருக்கிறான். எழுத்து என்பதும் அறிவு என்பதும் பொது வாழ்வில் பொதுமக்களோடு எவ்வளவு கலந்திருந்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது என்ற அடையாளத்தை பார்க்கிறோம். இது எல்லாம் தான் இங்கே வந்து இவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. எனவே தான் இவர்கள் இங்கே வந்து ஏற்கனவே இருந்ததெல்லாம் இது வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. வந்து இதுவரை வெளிப்படையாக பேசி கொண்டிருந்த ஏஎஸ்ஐ, இந்தியல் தொல்லியல் துறை அல்லது தொல்லியல் துறையின் அதிகாரிகள் இதுவரை மறைமுகமாக திரைக்கு பின்னால் பேசி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது வெளிப்படையாக பேசுகிறார்கள். நாங்கள் வந்து இந்த கேள்வியை கண்டு அச்சப்படலை. அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்லிட்டார்ல, அவர் சொன்னதாக ஊடகங்களில் வந்திருக்கு வந்து அல்லது நாடாளுமன்றத்தில் ஏஎஸ்ஐ கேட்ட கேள்விக்கு இன்னும் கூடுதல் ஆதாரங்கள் வேண்டும் அல்லது கூடுதலாக வந்து சான்றுகள் வேண்டும் என்று திருத்தி கொடுக்கின்ற பொழுது நான் எல்லா சான்றுகளையும் வச்சு நான் கொடுத்துட்டேன், இனி நான் திருத்த மாட்டேன், திருத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் சொல்லிவிட்டார். முடிஞ்சிச்சு அவரை பொறுத்த வரைக்கும். பொது சமூகத்துக்கு பதில் சொல்லணுன்றக்காக தான் இன்னும் காங்கிரீட்டான எவிடன்ஸ் வேணும், காங்கிரீட்டான ஆவணங்கள்லாம் வேணும், ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுங்க அப்படின்னார். திடீர்னு போன வருஷம் ஒரு நாள் டக்குன்னு பிரதமர் வந்து கடலுக்கு அடியில் நீந்தி உள்ளே போனார். ஞாபகம் இருக்கா? மார்ச் மாதம் கடலுக்கு அடியில் உள்ளே போய் அங்கே வந்து துவாரகா நகரம் இருக்குது, கிருஷ்ணபிரானினுடைய நகரம் துவாரகா. இதிகாசத்தில் இருக்குது, புராணங்கள் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. புராணத்தில் இருக்குது, இதிகாசத்தில் இருக்குது. ஆனால் அந்த துவாரகா அங்கே தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சார் பாருங்க. பிரதம மந்திரியினுடைய மகத்தான கண்டுபிடிப்பு. கடலுக்கு அடியில் டைவ் அடித்து அண்டர் வாட்டர் ட்ரைவில் போகிறார். அந்த துவாரகாவில் ஒரு மயிலிறகை போய் வைக்கிறார், வச்சுட்டு மேலே வந்துட்டார். பயங்கரமான ஒரு கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்பு இங்கே 10 வருஷம் கடந்து 100-300 குழியை தோண்டி ஒவ்வொரு பீட்டாவுக்கு அனுப்பு, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அனுப்பு, டக்கான் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பு, ஒவ்வொரு மாதிரியாக அனுப்பிச்சு ஒரு 6000 எலும்புகளுடைய விலங்குகளுடைய எலும்புகள் இவ்வளவு ஆய்வு பண்ணி நிறுவுறதுக்கு இந்த பாடுபட்டுக்கு இருக்கிறோம். அப்படின்னாலும் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் பத்தலையே அப்படின்னு கேட்டுக்கிருக்குறாங்க. அவர் டக்குன்னு டைவர்ட்ஸ் உள்ளே போனார். உள்ளே போய் வந்து இதான் துவாரகா அப்படின்ட்டார். இப்போ இதுக்கு என்ன சயின்ஸு, என்ன சயின்டிஃபிக் எவிடன்ஸு, இதுதான் துவாரகான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஏஎஸ்ஐயில் எந்த அதிகாரியும் கேட்கலையே, எந்த அமைச்சரும் கேட்கலையே. சொன்னது பிரதமர். இந்தியாவினுடைய பிரதமர் சொல்லுகிறார் இதுதான் துவாரகா என்று கடலுக்கடியிலே போய் வச்சுட்டு வர்றாரு. அவர்கிட்ட கேட்டுக்கணும்ல நீங்கள். இந்திய தொல்லியல் துறை தானே, ஏங்க நீங்கள் எவ்வளோ ஒரு இந்தியாவினுடைய முதன்மை பொறுப்பில் இருக்கிற ஒரு பிரதமர் இப்படி ஒரு உண்மையை சொல்கிறீங்கல்ல, அந்த உண்மைக்கு என்ன சான்று, ஏதாவது ஆவணம் இருக்கா, ஏதாவது சான்று இருக்கா? கேட்குறேன். நீங்கள் கேட்க மாட்டேங்கன்னு எங்களுக்கு தெரியும், அதனால தான் நாங்கள் கேட்டோம். இந்த ஏஎஸ்ஐன்னு ஒன்று சொல்லிருக்கு, இந்த பிரதமர் உள்ளே போயிட்டு வந்து இப்படி ஒன்று சொன்னாரேப்பா, அது என்னன்னு பாருங்கன்னு. உடனே அன்னைக்கே வந்து உத்தரவு போட்டு துவாரகா ஆய்வுக்கு ஃபைல் அனுப்பி 1/2 மணி நேரத்தில் ஃபைல் சைன் ஆயிடுச்சு. சைன் ஆகி உடனடியாக துவாரகா ஆய்வுக்கு அனுமதி கொடுத்துருச்சு ஏஎஸ்ஐ. ஒரு முக்கியமான அதிகாரி அந்த ஆய்வுக்கு பொறுப்பான ஆகிட்டார்.
ஒரு வாரம் அவரும் கடலில் போய் முங்குனார். ஃபோட்டோ தான் அந்த நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்குது. கடலில் உள்ளே போகிறது வர்றது ஒரு வாரம், ரைட், ஓகே. அந்த ஆய்வு முடிவு வரும்னு இப்போ வரைக்கும் எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். பேச்சு மூச்சு இல்லையா? அதாவது நீங்கள் வந்து ஏஎஸ்ஐ எங்கே கேட்கணும்? நீங்கள் வந்து அயோத்தியில் கார்பன் டேட்டிங் பண்ணீங்களா? அல்லது வந்து மற்ற இடங்களில் வந்து இங்கே ஏற்கனவே வந்து சொன்னது போல் துவாரகாவில் கார்பன் டேட்டிங் பண்ணீங்களா? அங்கெல்லாம் கரிம ஆய்வு எதையும் பண்ண மாட்டீங்க. இங்கே நாங்கள் இவ்வளவு பண்ணால் அதுக்கு காசு கொடுக்க மாட்டீங்க. அதையும் மீறி பண்ணி அறிக்கையை கொடுத்தா அறிக்கையை வெளியிட மாட்டேற. அதையும் மீறி கேள்வியை நாடாளுமன்றத்தில் கேட்டால் அறிக்கையிலே சயின்டிஃபிக் எவிடன்ஸ் பத்தலைன்னு சொல்கிற. உன் நோக்கம் என்னன்றது எங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். தெரிந்தே விளையாடுகிற விளையாட்டு இது. நீங்கள் யார் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள், இந்திய மக்கள் நன்கு அறிவார்கள். 2 பேர் வாளெடுத்து சுழற்றுகிற பொழுது உங்களின் வாள் பொய்யாய், பழங்கதையாய், புராணமாய், உங்களுக்கு அதிகாரத்தை மீட்டு கொடுக்கிற ஆயுதமாய் இருக்கிறது. எங்களின் வாள் எங்களின் அறிவு மரபாய், எங்களின் வரலாற்று உண்மையாய், எங்களின் அறிவியல் கண்டுபிடிப்பாய் இருக்கிறது. எனவே இது தெரிந்தே விளையாடுவதில்லை. இது கீழடி அல்ல, கீழடியின் காலம் அல்ல. இது 2 இது வந்து நம்முடைய இங்கே இருக்கிற வரலாற்று உண்மையை, அறிவை, வளர்ச்சியை, மரபை, முற்போக்கு பகுதியை மறைக்கிற ஒரு வேலை, அதை நீட்சி செய்கிற ஒரு வேலை, அதற்கு எதிரான ஒரு வெளிப்படையான ஒரு இன்னும் சொல்லப்போனால் ஒரு வெளிப்படையான வரலாற்று யுத்தம் தான் இது. பல போர்களை வரலாறு சந்தித்திருக்கலாம், ஆனால் வரலாற்றுக்கான ஒரு கருத்து துறையிலே நடக்கிற ஒரு மிக முக்கியமான போர். இதில் நாம் வெற்றி பெறுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது, எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அவர்கள் இதை ஏற்க அதிகாரத்தில் இருக்கிற வரை இதை அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டார்கள், அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டார்கள். அவர்களை ஏற்காமல் நாம் ஒருபோதும் ஓயப்போவதில்லை. நன்றி, வணக்கம்.